அனைவருக்கும் வணக்கம். நம்ம கொஞ்சம் உடன் சேனலில் லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றிய வீடியோ பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நேற்றைய தினம் எல்லோரும் தீபாவளி திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடியிருப்போம். அக்டோபர் 20 தீபாவளி திருநாள் அன்று மாலை நேரம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு மிக உகந்த நேரம்னால அன்றைக்கும் நிறைய பேர் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருப்பீங்க. நான் பண்ணிய லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றிய விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்ஷ்மி குபேர பூஜையோட சிறப்புகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். செல்வம் செய்கிறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறது, நம்முடைய கஷ்டம் தீர, வறுமை நீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பண விரயத்தை தடுக்கிறது, தேவையற்ற செலவுகள் குறையிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம இந்த மாதிரி ஐஸ்வர்ய பூஜைகள் நடத்துகிறோம். அதில் ஒரு முக்கியமான தீபாவளி அன்று நடக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர். இந்த லக்ஷ்மி குபேரருக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு சென்னையில் உள்ள ரத்தினமங்கலங்கிற இடத்துல இருக்குது. அதாவது வண்டலூரை தாண்டி செல்லக்கூடிய ரத்தினமங்கலங்கிற அந்த ஊரில் அந்த லக்ஷ்மி குபேரருக்கு உண்டான ஆலயம் இருக்குது. அதுவும் மிக ஒரு அழகான அற்புதமான ஒரு ஆலயம். அதில் மையத்தில் குபேரர் சித்திரலேகா லக்ஷ்மி சகிதமான அந்த சன்னதி இருக்கும் மூலவரில். சுற்றி பிரகாரத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவர், தனலக்ஷ்மி, பெரிய குபேரர் சிலை, இந்த மாதிரி செல்வத்துக்குண்டான அதிபதிகள் உள்ள தெய்வங்கள் எல்லாமே இருக்கும். அந்த கோவிலில் போய் நம்ம வழிபடும் போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு பிறக்கும். அந்த கோயில் பச்சை கலர் குபேருக்கு உகந்த நிறமான பச்சை கலர் திரி, பச்சை கலர் விளக்கு, அப்புறம் பச்சை கலர் குபேர சிலை, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கலாம். நான் அங்கே போயிருக்கும் போது தான் ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு அங்கே அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கும் போது நான் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை உபயோகப்படுத்திக்கலாம். நான் ஒவ்வொரு வருடமும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது வீட்டில் உள்ள பூஜை அறையில் வச்சு தான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன். அந்த வாங்கிட்டு வந்த அந்த சிலைகள், அந்த குபேர விளக்கு அதெல்லாம் வச்சு எளிமையான முறையில் எனக்கு முடிந்த வகையில் பிரசாதங்கள்லாம் செய்து அதெல்லாம் பண்ணுவேன். அந்த குபேர எந்திரம் நம்மகிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனைப்பலகையிலையோ இல்லை ஒரு நல்ல பூஜை பண்ணக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி அந்த பிளேட்லேயோ நல்ல கோலமாவை வச்சு நம்ம கூகுளில் பார்த்து அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து எழுதி வரைஞ்சி அதன் மேல் பூக்கள்லாம் வைத்து நம்ம அலங்காரம் பண்ணி வழிபடலாம். அந்த பிறகு அந்த குபேர நாணயங்கள் அதாவது ஒரு பக்கம் அந்த குபேர லக்ஷ்மி குபேருடைய படம் போட்டிருக்கும், மற்றொரு பக்கம் அந்த குபேர கட்டை இருக்கும். அந்த மாதிரி உள்ளதான் அந்த குபேர நாணயங்கள். அந்த மாதிரி நாணயங்கள் ஆன்லைனில் 108 நாணயங்கள் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வைத்து நான் பூஜை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவல் பாயசம், அது குபேருக்கு பிடித்தமானது. அது இனிப்பு நிவேதனம் அவருக்கு நம்ம கட்டாயம் ஏதாவது ஒரு நிவேதனம் வைக்கணும். அதுவும் வெற்றிலை பாக்கு பழங்கள்லாம் வைத்து ஒவ்வொரு முறையும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வருடம் வித்தியாசமாக நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி லக்ஷ்மி குபேருடைய சிலை, அதாவது பொம்மை நான் நவராத்திரி எப்போ நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வைத்து பூஜை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஆசை, விருப்பம்னு சொல்லலாம். ஸோ அதையெல்லாம் ரெடி பண்ணி தீபாவளி எப்போ வரும், எனக்கு தீபாவளி புது துணியெல்லாம் போட்டு எல்லாம் பலகாரங்கள் சுட்டு சாப்பிட்றத விட எனக்கு சாயந்தரம் எப்போ ஒரு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாங்கிற அந்த ஆர்வம் தான் எனக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சேன். அன்று இரவு மாலை 6லேருந்து 7 மணிக்குள் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் மிகவும் உத்தமம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படி பண்ணிய இந்த பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை. இதில் நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த இது தான் நான் நவராத்திரிக்காக வாங்கினேன் அந்த லக்ஷ்மி குபேரர் சிலை. இதுதான் குபேரர் சித்திரலேகா, மேலே லக்ஷ்மி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவுருவம். முன்னால் சங்கநிதி, பதுமநிதி, அதாவது நவரத்தினங்கள்லாம் சொல்லுவாங்க, கோமேதகம், வைரம், வைடூரியம், மாணிக்கம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்கநிதி பதுமநிதி எல்லாமே இருக்குது. இப்போ சைடில் பாலகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருவுருவத்தை கொஞ்சம் ஒரு உயரமான ஸ்டூலில் ஒரு நல்ல ஒரு பட்டு துணி விரித்து அது மேலே வைத்து அதுக்கு பூ மாலையெல்லாம் வாங்கி அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதற்கு அடுத்து கீழே என்ன, அதுவும் ஒரு லக்ஷ்மி சிலை தான், மண்ணால் செய்யப்பட்ட சிலை தான். அதாவது இந்த மண் பாண்டங்கள்லாம் செய்வாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது இந்த சிலை இது வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம எங்கேயாவது போகிறப்போ ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரலாம், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பொருள் தான் இது.
நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணி நடுவில் லக்ஷ்மி உருவம், முன்னாடி வந்து விளக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உருவம். அதில் வந்து நம்ம விளக்காகவும் ஏற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் வந்து வச்சுருக்கேன் என்னென்னா பேட்ரி லைட்டு தான் அது. இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. மொத்தமாக ஒரு பேக்கெட்டில் 12 லைட் இருக்கும். அந்த மாதிரி என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா எனக்கு. அது வந்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதற்கு பின்னால் இருக்க இந்த 2 படங்கள் வந்து ஒன்று லட்சுமி குபேரர் படம் வந்து நம்ம வீட்டில் இருந்த படம் தான். இன்னொன்று வந்து பழமையாக முன்னால் உள்ள படம். அதில் வந்து சில எந்திரங்கள் அந்த வாசகங்கள்லாம் எழுதியிருக்கும். அது ஒரு பழமையான படம். அந்த படத்தை நான் இப்போ வச்சு பூஜை பண்ணுற படம். ஸோ அதையும் வைத்து பக்கத்தில் வந்து பூக்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த மெழுகு அந்த லைட் இருக்குல்ல பேட்டரி லைட் அதையும் வச்சு அதில் வந்து ஒரு படி மாதிரி வச்சேன். அது ஆக்சுவலாக அது பெரிய படியெலாம் கிடையாது. அது வந்து நம்ம குக்கர் அட்டைப்பட்டி தான் கிடைங்க. அதை வச்சு அது மேலே ஒரு பட்டு துணி விரித்து அதை வந்து அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதாவது நம்ம இதுக்குன்னு வேறு பழையெல்லாம் நம்ம தேடி எல்லாமே வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதையே நம்ம ஒரு அலங்காரமாக ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு நம்ம வச்சுட்டாலே போதும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வைக்கும்போது தான் அந்த அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பூஜை பொருட்களுடைய வந்து தோற்றம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால இதை அப்படி வச்சேன். அதுக்கடுத்து நான் ஒரு மனைப்பலகை, நான் எப்போதும் பூஜை பண்ணுறேன் அந்த மனைப்பலகை. அதில் வந்து அந்த பச்சை கலர் சிலை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நான் லட்சுமி குபேரர் கோவிலில் வாங்கின சிலை. ஸோ அந்த சிலையை வந்து அதில் வச்சு அதற்கு பூக்கள்லாம் சாத்தி அதுக்கு முன்னாடி விநாயகர் கட்டாயம் வைக்கணும். விநாயகர் இல்லாத பூஜை வந்து சிறக்காது இல்லையா. அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு மனைப்பலகை, அது வந்து மீஷோவில் வாங்கின பலகை தான். இதில் வந்து அந்த குபேர எந்திர எண்கள்லாம் போட்டிருந்தது. ஸோ அந்த சின்ன மனைப்பலகையை வச்சு இடது பக்கத்தில் அந்த குபேர பானை என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கலர் பானை, அதுக்குள்ளே தான் கொஞ்சம் காயின்லாம் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் காயினை அதில் போட்டு வச்சுட்டு மற்ற காயின் வந்து பூஜை காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த குபேர பலகையிலையும் 4 பக்கமும் 4 காயினை வச்சுருந்தேன். அந்த வலது பக்கம் உள்ளது வந்து ஒரு குபேர விளக்கு. ஆக்சுவலாக முதல்ல வாங்கும்போது இந்த அடியில் உள்ள அந்த பச்சை கலர் அந்த விளக்கு தான், பச்சை திரி அதோடு சேர்த்தா வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மண் விளக்குனால கொஞ்சம் நாள் ஆகும்போது சமயத்தில் எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருது. அப்போ அது இல்லாமல் இதுக்கு மேலே வச்சுருக்க குபேர விளக்கு இப்போது ரீசெண்டாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு சின்ன அகல், சுற்றியும் அந்த குபேர காயினை ஒட்டி இருப்பாங்க கிழங்கு. அதை நான் வந்து ஒரு நாள் தனியாக அதை ஒரு இதில் காமிக்கிறேன். அது வந்து ஒரு 150 ரூபாய் 160 ரூபாய் தான். அது வந்து நீங்கள் பாத்திர கடைகளை குபேர விளக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க. சுற்றி குபேர காயின் ஒட்டி இருப்பாங்க, நடுவில் சின்ன அகல். ஆனால் கம்மியாக தான் அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்ற முடியும், நெய்யோ எண்ணெயோ ஊற்ற முடியும். நம்ம தீர ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த விளக்கை வந்து அந்த குபேர விளக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அதில் வச்சுட்டு அதற்கும் பூக்கள் அலங்காரம்லாம் பண்ணி அதற்கு முன்னால் கோலம் இல்லாமல் எந்த பூஜையும் சிறக்காது இல்லையா. ஒரு கோலம் வந்து நம்ம தரை வந்து ஃப்ளோரிங் வந்து லைட் கலர் இதனால் மார்பனேட்னால் அதில் வந்து ஒரு கலர் கோலப்பொடி வச்சு ஒரு கோலம் சின்னதாக கோலம் போட்டு அந்த கோலத்தையும் சுற்றி நல்ல பேட்டரி விளக்குகள் அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னால் முக்கிய பிரசாதமாக அவல் சர்க்கரை பொங்கல் செய்து அதை படைச்சிருந்தேன். அந்த குபேரருடைய காயினை வச்சு நான் வந்து பூஜை பண்ணணும். இப்போ இந்த குபேர 108 போட்டி நம்ம சொல்லலாம். அழகாபுரி அரசி போற்றி, ஆனந்தம் தர்மருளை போற்றி வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வரும். ஸோ அந்த 108 போட்டியும் சொல்லும் போது இந்த காயின் வந்து சத்தம் எழுப்பும்படி அந்த தட்டில் போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு போட்டியும் சொல்லணும். அதாவது 5 ரூபாய் காயின்கள் இருந்தால் அது அவ்வளோத்தையும் வச்சு நம்ம அப்படி போட்டு பூஜை பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குபேர காயின்ஸ் இருந்தாலும் வச்சு பண்ணலாம். ஏன்னா அந்த சத்தம் வந்து குபேரருக்கு வந்து மிக பிடித்தமான சத்தம். நாணயங்களின் ஒலி வந்து அவருக்கு வந்து மிகவும் பிடிக்கும். அதனால தான் அந்த நாணயங்களை வந்து அதை போட்டு சத்தம் கேட்கும்படி, ஒலி கேட்கும்படி அதில் போட்டு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரசாதம் வச்ச தட்டுலேயும் நான் அதை அப்படியே நாணயத்தை போட்டு நான் பூஜை பண்ணினேன். குபேர் 108 போற்றி சொல்லி, அப்புறம் மகாலட்சுமி 108 போற்றி அதையும் சொல்லி, அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே சு மகாமயி ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே அந்த மாதிரி சொல்கிற அந்த அஷ்டகமும் சொல்லி பூஜை பண்ணேன். கனகதார சோஸ்திரம் சொல்லலாம். என்ன மகாலட்சுமி குபேர சம்பந்தமான என்ன துதினாலும் உங்களுக்கு தெரிந்த துதியை சொல்லலாம். இல்லை ஒன்றுமே இல்லைன்னா உங்கள் குபேராய நமக அதை சொல்லலாம். குபேர காயத்ரி சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச ஸ்லோகமோ அதை சொல்லி நம்ம பூஜை பண்ணலாம். அதை முடித்து தூப தீபம் காட்டி அற்புதமான முறையில், ஒரு சிறப்பான முறையில் எனக்கு பூஜை செஞ்ச ஒரு மனநிறைவு வந்து நேற்று இருந்தது எனக்கு. அது வந்து ஹாலில் வைக்கும்போது கொஞ்சம் இடம் ஸ்பேஷியஸாக இருந்ததுனால நமக்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இதாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் எனக்கு வந்தது.
அந்த பூஜை பண்ணும்போது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பண்ணி முடிச்சப்போ நமக்கு ஒரு பெரிய மனநிறைவு வரும். அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் வந்து இறைவன் பார்த்துக்குவார். நமக்கு எது தேவையோ, நமக்கு என்ன வேண்டுமோ நம்ம அவர்கிட்ட கேட்டு எனக்கு இதான் அருளனுப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அதை எப்போ கொடுக்கணும், என்ன செய்யணும். ஆனால் நம்ம செஞ்சு முடித்து நமக்கு வந்து ஒரு மனநிறைவு ஏற்படும் இல்லையா, அந்த நிறைவு வந்து எனக்கு இருந்தது. அது மாதிரி அப்போது வேண்டும் போது எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி பணம் வர இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப நீடட் தேவையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நீ அருள் புரியணப்பா அந்த சொல்லி வேண்டி எல்லாருடைய நோயற்ற வாழும் ஒரு குறைவற்ற செல்வமும் அருளணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வேண்டி அந்த பூஜையை பண்ணி நிறைவாக அந்த பூஜையை முடித்தேன். ஸோ இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆத்ம திருப்தி தரதுனால தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பூஜைகள் நீங்களும் எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி இன்னும் பல அற்புதமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசித்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.